ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நாள் ஈவினிங் ஆக்சுவலி எடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அடுத்த நாள் காலையிலத்துக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டுறதுக்கு. ஸோ இங்கே சப்பாத்தி மாவு டிஃபன் பாக்ஸ் கலவா ஒரு 4 சப்பாத்தி கலவா பிணைஞ்சு வச்சுட்டேன். இது காலையில் பண்ண பன்னீர். அது இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு தேவையான சாமானெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 பைடிகி சில்லி, ஒரு காஷ்மீரி சில்லி, ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, 3 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம். இப்போ இது ரெண்டையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா நம்ம காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். இப்போ ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும். இப்போ இது எல்லாத்தையுமே டைரெக்டாக ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு இது எல்லாம் கூட நம்ம தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுனால நான் அது இந்த சமயத்தில் போட்டு நான் வேக விடலை. இப்போ ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த நாள் காலையில் நம்ம நாள் வேக வச்ச சாமானெல்லாம் டைரெக்டாக இப்போ நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வரும் இது. அண்ட் நல்ல திக்னஸும் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு கேஷ்யூ நட்ஸு. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் பட்டர் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது தேவையான ஸ்பைசஸ், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இது எல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா, அதாவது அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யணும், இல்லாட்டி அந்த போட்டிருக்க தூளெல்லாம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் கொஞ்சமாக அந்த ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஹோம்மேட் பன்னீர், அதாவது கட் பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் பன்னீர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, லாஸ்ட்டாக என்கிட்ட இந்த தடவை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது. ஸோ அதனால் அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஆஃப் பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த பட்டர் நல்லா உருகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தியும் சுட்டாச்சு, இந்த பக்கம் பன்னீர் பட்டர் மசாலாவும் சைட் பை சைடு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye bye.